நமது எளிமையான வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள். நமக்கு வேட்பாளர் உள்ளூர்காரரு, கோயம்புத்தூர்காரரு. ஏற்கனவே மேயர் வந்தவர், கவுன்சிலர் வந்து மேயர் வந்தவர். 24 மணி நேரம் 24 hours அவர் நம்மளுக்காக வேலை செய்ய தயாராகிறாரு. நம்ம எப்ப போனா வீட்டுல போய் பாத்துக்கலாம். அதனால உள்ளூர் வாசி. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தொழில் பூரா நசிஞ்சு கிடக்குது. திருப்பூர் தொழில் காண, சோமனூர் தொழில் படுத்து கிடக்குது, பல்லடம் படுத்து கிடக்குது, ஜவுளி தொழிலே பூரா அழிஞ்சு கிடக்குது. மகளிர் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் உரிமை தொகை வருகிறது, பஸ் பயணம் கொடுக்கிறார்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் 10 ஆண்டுகளாக ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி சிலிண்டர் விலை 1100 ரூபாய் ஆகிவிட்டது. பெட்ரோல் விலை அதிகமாகிவிட்டது. நமக்கு அருகிலே உள்ள இந்த எல்என்டி பைபாஸ் சாலை விரிவாக்கம் பல வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. ஏர்போர்ட் விரிவாக்கம் 10 ஆண்டுகளாக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஏன் ஏர்போர்ட் விரிவாக்கம் என்றால், ஏர்போர்ட் விரிவாக்கம் வந்தால்தான் இங்கே பல தொழிற்சாலைகள் வரும், சாப்ட்வேர் கம்பெனிகள் வரும், வேலை வாய்ப்புகள் பெருகும். இவற்றையெல்லாம் எதுவும் செய்யாமல் இங்கே வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் மக்கள் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இங்கே இருக்கக்கூடிய இந்த விலைவாசி உயர்வு போன்றவற்றையெல்லாம் பாராளுமன்றத்திலே ஒழிக்க செய்து இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை வசதிகளுக்காக போராடுவதற்காக நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியாக எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜிஎஸ்டிங்கிற வரி நமக்கு விதிக்கிறார்கள். அந்த ஜிஎஸ்டிங்கிற வரி விதிக்கிறத பத்தி உங்களுக்கு அப்புறம் சொல்றோம். ஆனா அந்த ஜிஎஸ்டி வரியில நம்மிடம் இருந்து பணத்தை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்றது என்ன ஆகுது? 1 ரூபா நம்ம கொடுத்தோம்னா நமக்கு திரும்பி வர்றது வெறும் 25 காசு தான் திரும்பி வருது. ஆனா இதே அவங்க ஆள்ற உத்தரப்பிரதேசம், அப்புறம் பீகார், இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு 2 ரூபாயா திருப்பி கொடுக்குறாங்க. இங்க மழை, வெள்ளம், புயல் எது வந்தாலும் உதவி பண்றதுக்கு ஆள் இல்லை, நம்ம தான் சமாளிச்சுக்கணும். குஜராத்ல ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போயிடுவாரு பிரதம மந்திரி. அங்க போய் ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்றாங்க. இப்போ கேளுங்க, தமிழ்நாடு 10 வருஷமா இயங்கிட்டு இருக்குது, ஏதாவது பண்ணுவீங்களான்னு? கிடையாது. பாராளுமன்ற தேர்தலிலே நம்மளை எல்லாம் வழிநடத்தக்கூடிய இந்திய கூட்டணியின் மகத்தான ஒப்பற்ற தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வழிகாட்டின்படி இங்கே வெற்றி வேட்பாளராக உங்களிடத்திலே ஓட்டு கேட்க அனுப்பி வைத்திருக்கின்ற ராஜ்குமார் அவர்களை கிட்டத்தட்ட அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் தாழ்ந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.